அன்பர்களே, அமெரிக்காவும் ஈரானும் இப்பொழுது ஒரு போருக்குள் தானாக இழுக்கப்பட்டு விடுக்கிறது. எந்த நிமிடத்திலும் இந்த தாக்குதல்கள் இடம்பெறக்கூடிய ஒரு வழிவகையே இருக்கின்றது. யாரும் அதை தடுப்பதற்காக இல்லை. இஸ்ரேலும் தயார் நிலையில் இருக்கின்றது, ஈரானும் தயார் நிலையில் இருக்கின்றது. எந்த நிமிடத்திலும் போர் வெடிக்கக்கூடிய வகை இருக்கின்றது. இந்த நிலைமையில் இன்று திங்கட்கிழமை காலையாக ஈராக்கின் வான்பரப்பிலிருந்து சவுதி அரேபியாவை நோக்கி ஏவப்பட்ட அதாவது ஆளில்லா விமான தாக்குதல் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. ஐக்கிய அரபு அமீரகம், கட்டார் மற்றும் குவைத் ஆகிய வளைகுடா நாடுகள் இன்று மே 18 தங்களது பலத்த கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது ஈராக்கிய வான்பரப்பிலிருந்து ஆளில்லா விமான ட்ரோன்ஸ் ஒன்று சவுதி அரேபியாவுக்கு நுழைந்திருக்கின்றது. இன்னும் அதற்கான சேத விவரங்கள் வெளியாகவில்லை. இந்த விவகாரம் தொடர்பாக தகவல்கள் வருவதென்றால் சவுதி அரேபியாவின் வான்பரப்பிற்குள் ஈராக்கில் இருந்து ஊடுருவ முயன்ற 3 ஆளில்லா விமானங்களை சவுதி வான் பாதுகாப்பு படையினர் வெற்றிகரமாக இடைமறித்து அளித்துள்ளதாக சவுதி பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவிக்கின்றது. அதாவது சவுதியின் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை உடைத்திருக்கின்றது வானில் வைத்து. சவுதி பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் துர்கி அல் மாலிகி பேசுகையில், நாட்டின் இறையாண்மையை மற்றும் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் பட்சத்தில் அதற்குரிய நேரத்திலும் இடத்திலும் பதிலடி கொடுக்கும் உரிமை சவுதிக்கு உள்ளது என்று தெரிவித்திருந்தது. அதாவது ஈராக்கில் மொசாக்காரங்க இருக்கிறாங்க, அமெரிக்கன் இருக்கிறாங்க, இவங்களை மீறி டிரான்ஸ்பார்ன்னு சொன்னால் இது சில வேளை ஈரான் மீது பழிகை போடுவதற்காக இஸ்ரேல் செய்திருப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த செய்தி நாங்கள் நாளை பார்க்கலாம் என்று இந்த செய்தியை மாத்திரம் பார்ப்போம். இந்த தாக்குதல் சம்பவத்தை அடுத்து அண்டை நாடுகள் சவுதி அரேபியாவுக்கு ஆதரவாக தங்களது கண்டன குரல்களை பதிவு செய்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம் இந்த தாக்குதலானது சகோதர நாடான சவுதி அரேபியாவின் இறையாண்மையை மீறும் செயலாகும், நாட்டின் பாதுகாப்பு மற்றும் இஸ்ரத்தன்மைக்கு எதிரான இந்த அச்சுறுத்தலை அமீரகம் வன்மையாக கண்டிக்கிறது. சவுதியின் அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் அமீரகம் முழு ஆதரவை வழங்கும் எனவும் அதன் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கத்தார் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தாக்குதல் சவுதியின் பாதுகாப்பிற்கு மட்டுமன்றி ஒட்டுமொத்த பிராந்தியத்தின் அமைதிக்கும் அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது என்றும், சவுதி அரேபியாவின் இறையாண்மையை பாதுகாக்க கட்டார் எப்போதும் துணை நிற்கும் என்றும் கட்டார் தெரிவித்துள்ளது. குவைத்தும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த பின்னணியிலே, அதாவது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லாங்க, இதுக்கும் ஈரானுக்கும் சம்பந்தம் இல்லை என்றும் சொல்லப்படுகின்றது. 2 சந்தேகங்களும் வெளிவந்திருக்கின்றது. இந்த பகுதியில் அண்மை காலமாக நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் ஈராக்கில் உள்ள சில குறிப்பிட்ட ஆயுத குழுக்களால் இந்த ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாமோ என்ற ஒரு சந்தேகமும் வெளிவந்திருக்கின்றது. எனினும் இந்த தாக்குதலுக்கு எந்த ஒரு அமைப்பும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்கவில்லை. அப்படியானால் நாம் சந்தேகப்பட்டு இஸ்ரேலில் விட்டிருக்கலாம், இல்லை ஏற்கனவே விட்டான் தானே, இப்பயும் விட்டிருக்கலாம். ஈராக்கில் இருந்து சவுதி அரேபியா மீதான இந்த ஆளில்லா விமான ட்ரோன் தாக்குதல் முயற்சி ஞாயிற்றுக்கிழமை காலை தான் இடம்பெற்றிருக்கின்றது. ஆனாலும் தாக்குதல் நடந்த நேரம் 17 காலை ஞாயிற்றுக்கிழமை சொல்றாங்க. ஈராக் வான்பரப்பில் இருந்து சவுதி அரேபியா எல்லைக்குள் நுழைய முயன்ற 3 ட்ரோன்கள் நடுவானிலேயே சுட்டளிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் சவுதி அரேபியா இந்த அறிவிப்பை தொடர்ந்து இன்று திங்கட்கிழமை காலையில் தான் ஐக்கிய அரபு அமீரகம், கட்டார் மற்றும் குவைத் நாடுகள் தங்களது கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறாங்க. ஏன் போலவே லேட் ஆயிட்டு, ஏன் இந்த கண்டனம் போலவே லேட் ஆயிருக்குன்னு எனக்கு புரியல. தேடி பார்த்துட்டு அது இஸ்ரேல் நாடு செஞ்சிருந்தா கொஞ்சம் லேட்டா ஒரு கண்டனம் மாதிரி விட்டுருப்பாங்க. ஆக இது இஸ்ரேல் வேலையா தான் இருக்கணும். ஈராக் பகுதியிலிருந்து சவுதி அரேபியா மீது ஏவப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதலுக்கு ஐக்கிய அரபகங்கள் உட்பட பல நாடுகள் முற்றுமுழுதான கண்டனங்களை தெரிவித்துள்ளது. ரியாத்துக்கு முழுமையான ஆதரவை தெரிவிப்பதாக இந்த நாடுகள் தெரிவித்துள்ளது. அன்றைய நாடான ஈராக்கில் சவுதி அரேபியாவின் வான்வெளிக்கு நுழைந்த 3 ஆளில்லா விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது மிகப்பெரிய சாதனை என்றும் சொல்லப்படுகிறது. குவைத்தின் வெளியுறவு அமைச்சகம் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. பிப்ரவரியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது ராணுவ தாக்குதலை தொடங்கியிருந்து இந்த நிலைமை இடம்பெற்று வருவதாகவும் செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. ஆக மிகப்பெரிய கண்டனம் தெரிவிக்கப்படுகிறது. சவுதி தலை தப்பினான் தம்பிரான் புண்ணியம் போன்று தப்பி இருக்கின்றது இந்த ஆளில்லா விமான தாக்குதலில் பார்க்கலாம். தொடர்ச்சியான செய்திகளும் நாங்கள் வழங்கவிருக்கின்றோம். அடுத்து வரும் செய்திகளில் பார்ப்போம். நேயர்களே, என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம்.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.